வெல்கம் டு பிகேஆர் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரீஅரேஞ்ச்மெண்ட் ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பார்க்குறதுக்கே. ஸோ ஜென்ரலி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் என்னென்னா மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக ரீஅரேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட்னா இட் இஸ் conversion of alpha halo ketone to esters in presence of sodium alkoxide. நான் இந்த particular schemeல நான் என்ன எழுதியிருக்கேன்னா sodium ethoxide எழுதியிருக்கேன். So this is a basic scheme of Favers key rearrangement. Alpha haloketones to esters. Suppose நான் sodium hydroxide எடுத்துக்கிறேன், அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆசிட் ஃபார்ம் ஆகும். So depending upon the base, நம்ம என்ன பண்ணலாம்னா we can achieve variety of products. For example, suppose now symmetrical ketone type of haloketone எடுக்கிறேன். So CO CH2Cl. So alpha haloketones. So C double bond பக்கத்து கார்பன் நம்ம alpha carbon சொல்லுவோம். So அந்த கார்பன்ல இருக்கிற Cl. So alpha haloketones. So alpha haloketones in presence of sodium ethoxide, for example. இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ இனிஷியலா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு சிமெட்ரிக்கல் கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ சிமெட்ரிக்கல் சைக்ளோப்ரோபனோன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியேட்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த பேஸ் ஈத்தாக்சைடு அயான் அட்டாக் பண்றப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 CH2 COOET. So இதுதான் ப்ராடக்ட் ஃபார்மேஷன். So this is the basic scheme of Favers key rearrangement. நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி சப்போஸ் நான் பேஸ் எடுத்திருக்கேன், சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா எனக்கு ப்ரோபியோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் என்ன பேஸ் சூஸ் பண்றேன்? ஈத்தாக்சைடு பேஸ்னா எஸ்டர் ஃபார்ம் ஆகும், சோடியம் ஹைட்ராக்சைடுனா எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். Now what is the mechanism? So first step is deprotonation. You have formation of carbanion. ஒரு carbanion ஃபார்ம் பண்ணுனா எனக்கு ஒரு பேஸ் வேணும். ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ற பேஸ் சோடியம் ஈத்தாக்சைடு. ஸோ இந்த சோடியம் ஈத்தாக்சைடு என்ன பண்ண போகுதுன்னா இது ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ண போகுது. ஸோ ஏற்கனவே நம்ம ஆல்கால் கார்பனைசேஷன்ல பார்த்துருக்கோம். C டபுள் பாண்டோ பக்கத்து கார்பன் ஆல்ஃபா கார்பன் அதுல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் ஆர் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ். ஏன்னா அந்த அசிடிக் ஹைட்ரஜன்ஸ் ஏன் சொல்றோம்னா பிகாஸ் அந்த H பிளஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃபார்ம் ஆகிற கார்பானியான் இஸ் ஸ்டெபிளைஸ்ட், ஸ்டேபிளா இருக்கும். ரெண்டு ரீசனால, ஒன்று இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு, C டபுள் பாண்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருக்கு, அதனால அந்த கார்பானியான் ஸ்டெபிளைஸ் ஆகும். செகண்ட் ரீசன் என்னன்னா யூ வில் பி ஹேவிங் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைசேஷன். ஸோ ஃபார்ம் ஆகிற கார்பானியான் C டபுள் பாண்டோட ரெசனன்ஸ்ல இருக்கும். ஃபார்ம் ஆகிற கார்பானியான் C டபுள் பாண்டோட ரெசனன்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் என்ன பண்ணுன்னா அந்த ஃபார்ம் ஆகிற கார்பானியானை ஸ்டெபிளைஸ் பண்ணும். அதனால ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன் நம்ம என்ன சொல்லுவோம்னா we say it to be acidic hydrogens. ஸோ இப்போ அதனால ஒரு பேஸ் ஈஸியா அதை ரிமூவ் பண்ணும், நம்மளுக்கு ஒரு கார்பானியான் ஃபார்ம் ஆகும்.
ஸோ கார்ப் ஆனியான் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Step 2ல we will have intramolecular nucleophilic attack. என்ன சொல்ல வர்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு கார்ப் ஆனியான் ஃபார்ம் ஆச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்ல இன்ட்ராமாலிகுலர்னா வித்தின் த மாலிக்யூல். ஸோ இதை அட்டாக் பண்ணும், நியூக்ளியோஃபில் அட்டாக் பண்ணும், Cl மைனஸ் வெளியே போகும். ஸோ இதுக்கு பேர் இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு சைக்ளோப்ரோபனோன் இன்டர்மீடியேட் கிடைக்கும். அப்போ தேர்ட் ஸ்டெப் என்னது? தேர்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு அட்டாக் ஆஃப் த பேஸ் OET மைனஸ். ஸோ நம்ம ஈத்தாக்சைடு எடுத்தேன்னா OMe மைனஸ், ஈத்தாக்சைடு எடுத்தேன்னா OET மைனஸ், நான் சப்போஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தேன்னா OH மைனஸ். எதை போய் அட்டாக் பண்ணும்? த சைக்ளோப்ரோபனோன் இன்டர்மீடியேட் அட்டாக் பண்ணும். பேசிக் கான்செப்ட் சேம். ஸோ அது நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுது. ஸோ அது எங்கே போய் அட்டாக் பண்ணும்? ஆப்வியஸ்லி கார்பனைல் குரூப்பில் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், பிகாஸ் அது மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங், மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். ஸோ அந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும்? அந்த ஈத்தாக்சைடு அந்த கார்பன் அட்டாக் பண்ணும். ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு O மைனஸ். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? O minus and OET. So we will get tetrahedral intermediate. என்ன கிடைக்கும்? Tetrahedral intermediate. So when this O minus bounce back பண்றப்ப இப்போ என்ன ஆகும்? இந்த bond உடையும். ஸோ இந்த சைக்ளோப்ரோபனோன்ல இருக்கிற பாண்ட் உடையும். ஸோ சைக்ளோப்ரோபேன் ரிங் உடையும். இப்போ இது ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால சிமெட்ரிக்கல் சைக்ளோப்ரோபனோன். ஸோ இது சிமெட்ரிக்கல்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரியா இருக்கு. ஸோ சிமெட்ரிக்கல் சைக்ளோப்ரோபனோன்னால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த பக்கம் பாண்டோ இங்கே உடைச்சாலும் சரி, இங்கே உடைச்சாலும் சரி, நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் ஒன்று தான். ஸோ சப்போஸ் நான் அதை கார்பன் நம்பர் பண்ணுறேன், 1 2 3 நம்பர் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா அப்போ நம்ம ப்ராடக்ட் எழுதுறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஸோ கார்பன் 1ல C டபுள் பாண்டோ இருக்கு, OET இருக்கு. ஸோ கார்பன் 1ல C டபுள் பாண்டோ, ஏன்னா O மைனஸ் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ டபுள் பாண்ட் O இருக்கு, டபுள் பாண்ட் O இருக்கு, OET இருக்கு. ஸோ அது கார்பன் 1ல. கார்பன் 1லேருந்து கார்பன் 2 உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த பாண்டை கிளீவேஜ் காமிக்கிறோம். அப்போ கார்பன் 1 இஸ் அட்டாச் டு கார்பன் 3. ஸோ அது ஒரு CH2. அதுக்கடுத்து கார்பன் 2, அது ஒரு CH2. நம்ம சும்மா நம்பரிங் ஒரு நம்மளோட கிளாரிட்டிக்காக நம்ம நம்பர் பண்ணுறோம். உங்களுக்கு நம்பரிங் வேணாம், நீங்கள் கிளியராக இருக்கீங்கன்னா நீங்கள் யூ கேன் ப்ரொசீட். தென் யூ வில் டேக் ஏ ப்ரோட்டான் சோர்ஸ் அண்ட் யூ ஹேவ் ஃபார்மேஷன் ஆஃப் என்ன ஃபார்ம் ஆகும்? இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? ஈத்தாப்ரோபியோனேட். வெரி சிம்பிள், முடிஞ்சு. ஸோ இதான் ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஆரம்பித்தது ஆல்ஃபா ஹாலோகீட்டோன். அதுலேருந்து ஒரு சைக்ளோப்ரோபனோன் இன்டர்மீடியேட், அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? எஸ்டர். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீம், ஸோ ஆல்ஃபா ஹாலோகீட்டோன்லேருந்து எஸ்டர் ஃபார்மேஷன் நம்ம என்ன சொல்கிறோம்? We say to be Favorsky rearrangement. அன்சிமெட்ரிக்கல் சைக்ளோப்ரோபனோன் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு கீட்டோன் எடுத்துக்கிறேன், ஆல்ஃபா ஹாலோ கீட்டோன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபீனைல் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஒரு சைடில். ஸோ அசிட்டோன், தட் இஸ் ஆல்ஃபா ஹாலோ கீட்டோனில் ஒன் சைடு நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபீனைல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்? ஸோ நம்ம சொன்ன மாதிரி அதே சேம் திங், பேஸ் யூஸ் பண்ணுறேன். பேஸ் என்ன பண்ணும்? புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ எனக்கு கார்ப் ஆனியான் ஃபார்ம் ஆகும்.
அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? இன்ட்ரா molecular nucleophilic attack resulting in the formation of cyclopropanone intermediate. ஆனா இப்போ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இங்க CH2 இருக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் கார்பன்ல எனக்கு ஹைட்ரஜன் இருக்கும் அண்ட் ஃபீனால் ரிங் இருக்கும். ஸோ இப்போ வித்தியாசமா இருக்கா? ஸோ இது என்ன ஆயிடுச்சு? இது அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். இப்போ இங்கே தான் ட்விஸ்டே இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேஸில் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே நம்மளுக்கு இப்போ வித்தியாசம் வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? நான் OET மைனஸை அட்டாக் பண்ணுறேன். ஸோ அட்டாக் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? O மைனஸ் OET. இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு, ஃபீனால் ரிங் இருக்கு. இந்த கார்பன்ல CH2 தான் இருக்கு. ஸோ இது டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியேட். டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியேட். இப்போ நம்மளுக்கு மெக்கானிசம்ல சின்ன வேரியேஷன் இருக்கும். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? O மைனஸ் ரிவர்ட் ஆகும். O மைனஸ் ரிவர்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு இங்கே கிளீவேஜ் நடக்கலாம், இல்லைன்னா இங்கே கிளீவேஜ் நடக்கலாம். ரெண்டு இடத்துலயும் பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சப்போஸ் இதை கிளீவேஜ் ஏன்னு சொல்றோம், இதை கிளீவேஜ் பின்னு சொல்றோம். ஸோ கிளீவேஜ் ஏல என்ன ஆகுதுன்னா இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு நடுவில் இருக்க பாண்ட் உடையுது. இந்த பாண்ட் உடையுது. இப்போ இந்த பாண்ட் உடைஞ்சிச்சுன்னா ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? C டபுள் பாண்டோ OET காமன். ஸோ இந்த C டபுள் பாண்டோ இது இங்கே ரிவர்ட் ஆகுது. ஸோ இது இங்கே ரிவர்ட் ஆகிறப்ப டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும் OET. அப்போ இந்த கார்பன் இந்த CH2ஓட அட்டாச், இது உடஞ்சிச்சு இல்லையா? அப்போ உடஞ்சிச்சு. அப்போ இந்த கார்பன் CH2ஓட அட்டாச்சாக இருக்கு. CH2ஓட அட்டாச்சாக இருக்கு. இந்த CH2 பக்கத்தில் இந்த கார்பன். ஸோ எனக்கு CH ஃபீனால் ஃபார்ம் ஆகும். இது A ரூட்ல போறேன். சப்போஸ் நான் ரூட் பியை ஃபாலோ பண்றேன். ரூட் பின்னா இந்த பாண்டை நான் உடைக்கிறேன். இந்த பாண்டை நான் உடைக்கிறேன். இந்த பாண்டை உடைச்சேன்னா இந்த கார்பனுக்கும் இந்த கார்பன் நடுவில் இருக்க பாண்ட் ரீட்டைன் ஆகும். இந்த பாண்ட் உடஞ்சிரும். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? C டபுள் பாண்டோ OET. ஸோ பி கிளீவ் ஆயிடுச்சு. ஸோ C டபுள் பாண்டோ OET இந்த கார்பனோட அட்டாச்சாக இருக்கு. ஸோ எனக்கு CH ஃபீனைல் CH2 மைனஸ். இங்க இந்த கார்பானியான். ஸோ எனக்கு ரெண்டு கார்பானியான் ஃபார்ம் ஆகுது. கார்பானியான் 1, கார்பானியான் 2. இப்போ இங்க தான் கேள்வி. என்ன கேள்வினா இந்த ரெண்டு கார்பானியான்ல எது ரொம்ப ஸ்டேபிள்? மோர் ஸ்டேபிள் கார்பானியான். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன தெரியுது? கார்பானியான் 1ல இந்த கார்பானியான் பக்கத்துல பென்சீன் ரிங் இருக்கு. So this carbanion is resonance stabilized, highly stable. This is less stable. அப்ப இந்த கார்பானியன் ஃபார்ம் ஆகும், இந்த ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த கார்பானியான் 1 ஃபார்ம் ஆகிறதுனால அதுதான் என்ன கொடுக்கும்? ப்ராடக்ட் கொடுக்கும். ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் புரோட்டான் சோர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? CH2 COO OET. So this is the product. And இது ப்ராடக்ட் கொடுக்காது. ஏன் கொடுக்காது? பிகாஸ் தி கார்பானியன் இஸ் டீஸ்டெபிளைஸ். ஸோ இந்த கார்பானியன் ஃபார்ம் ஆகாது. அதனால அடுத்த ஸ்டெப் ப்ராடக்ட் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம சிமெட்ரிக்கல் சைக்ளோப்ரோபனோன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அப்போ நான் இப்படி உடைச்சாலும் சரி, இப்படி உடைச்சாலும் சரி, எனக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் சேம் ப்ராடக்ட் தான். ஆனா இங்க என்ன ஆகுது? எனக்கு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. அன்சிமெட்ரிக்கல் சைக்ளோப்ரோபனோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அன்சிமெட்ரிக்கல் சைக்ளோப்ரோபனோன் ஃபார்ம் ஆகுறதுனால எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வந்துருது. பாசிபிலிட்டி A, பாசிபிலிட்டி B. இந்த பாசிபிலிட்டி A சூஸ் பண்ணுவா இல்ல பாசிபிலிட்டி B சூஸ் பண்ணுவான்னு டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்? டிபெண்ட்ஸ் அப்பான் தி கார்பானியான் ஸ்டெபிலிட்டி. ஸோ இங்க A and B பாத் நம்ம டிபெண்ட் பண்றது கார்பானியான்
ஸ்டெபிலிட்டி. ஸோ இதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் தெரியணும், ரெசனன்ஸ் எஃபெக்ட் தெரியணும். ஸோ பேஸ்ட் ஆன் இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பானியம் பேசிடலாம். அதுலேருந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நம்ம பேசிடலாம். ஹோப் இந்த மெக்கானிசம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெக்கானிசம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வேற ஏதாச்சும் கான்செப்ட்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கான்செப்டோட டீடைல்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பிரசன்டேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேவர்ஸ் கீழ சில வேரியேஷன்ஸ், அதுக்கு பேர் குவாசி ஃபேவர்ஸ் கீ ரீஅரேஞ்ச்மெண்ட். அந்த மாதிரி ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.